தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் மாரிசன். ஃபஹத் ஃபாசில், வடிவேல் கூட்டணியில் வெளியாக இருக்கிற 2வது படம். ஏற்கனவே முன்னாடி படங்களில் இவங்க 2 பேரும் எதிர்புறமாக இருப்பாங்க. இதில் ஒரு நண்பர்கள் போல் உரையாடிட்டு அந்த ஒரு கான்வர்சேஷன், ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியும் இவங்களோட காம்பினேஷனுக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குன்ட்டு. சரி, இந்த படத்தோட கதை என்னென்னா, வடிவேலுக்கு ஒரு ஞாபக மறதி இருக்குது. இப்போ அவர் வங்கி கணக்கில் ஒரு 25 லட்ச ரூபா இருக்குது. இதை எப்படி ஆட்டையை போடலான்னு ஃபஹத் ஃபாசில் திட்டமிடுறாரு. இவருடைய பணத்தை அவர் ஆட்டையை போடுறாரா இல்லையா, வடிவேலு ஏமாந்தாரா இல்லையா, இவங்களுக்கு இப்படியே தான் இந்த கதை நகருது. இதற்கு என்னெல்லாம் பிளான் பண்ணுறாரு, அதை தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃப் சரி காட்சிகள் நகர்த்து இப்போ கொண்டு போய் இயக்குனர் சதீஷ் சங்கர் இந்த படத்தை உருவாக்கியிருக்காரு. இந்த படத்தில் இவர்களை தவிர கோவை சரளா, விவேக் பிரசன்னா உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்கிறாங்க. ஒரு ஜாலியான உரையாடல், சமூக கருத்தோட இந்த படத்தை இயக்குனர் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். இவங்க காம்பினேஷனுக்கு எப்போவுமே, ஏன்னா அது போன படத்தில் ரொம்ப சீரியஸான வடிவேலாக நம்ம பார்த்துருந்தாலும் இதில் ஒரு ஜாலியான கலந்த கொஞ்சம் ஒரு எமோஷனல் சீக்வன்ஸை மிக்க ஒரு கேரக்டரை நம்ம பார்க்க முடியுது. இந்த கேரக்டரை வடிவேலு தவிர வேறு யாருமே செய்ய முடியாத அளவுக்கு அவரோட கேரக்டரைசேஷனை அவர் அழகாகவே போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஃபஹத் ஃபாசிலும் சொல்லவே வேண்டாம், அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. ஒவ்வொரு கேரக்டர் எடுத்துக்கிட்டாலுமே அதில் தனக்குன்னு ஒரு மெனக்கடம், ஒரு வித்தியாசத்தை அவர் எப்போவுமே ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பார். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. படம் கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாமே சொல்லலாம். இப்போ பெரிதளவில் சலிப்பு தட்டாமல் விறுவிறுப்பாகவே இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த ஒரு விறுவிறுப்பு செகண்ட் ஹாஃபில் இல்லைன்றது ஒரு சின்ன மைனஸாகவே இருக்குது. மேலும் ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.